மனைவி கிட்ட அனுமதி வாங்கி வேற பொண்ணு கூட அத பண்ண விஜய் ஆண்டனி. இத என்னன்னு சொல்றது? முன்னணி இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தரா திகழக்கூடிய விஜய் ஆண்டனி 1975வது வருஷம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில்ல பிறந்தவரு. இவரு பழம்பெரும் எழுத்தாளரான மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவங்களோட கொள்ளு பேரன் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி துவக்கத்துல ஒளி பொறியாளரா வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இசையமைப்பாளரா மாறினாரு. கல்லூரி படிப்பு முடிச்சதுக்கு பின்னாடி இவர் ஆடியோ பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒலி அரங்க நிறுவி தொலைக்காட்சிகளுக்கும் ஆவணப்படங்களுக்கும் ஜிங்கிள்ஸ பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா இவருக்கு கன்னட படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து நடிப்புல ஆர்வம் காட்டினவரு 2016வது வருஷம் வெளியான பிச்சைக்காரன் படத்துல தன்னோட இயல்பான நடிப்பை காட்டி தமிழ் மக்கள் மத்தியில தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. சுக்கிரன், பைட்டு, டிஷ்யூம், நினைத்தாலே இனிக்கும், நான் அவனில்லை, பந்தயம், காதலில் விழுந்தேன், மரியாதை, நினைத்தாலே இனிக்கும், வேட்டைக்காரன், நான், சலீம், இந்தியா பாகிஸ்தான், சைத்தான், யமன், அண்ணாதுரை மாதிரியான படங்கள்ல இவர் தன்னோட அசாத்திய திறமைய வெளிப்படுத்தியிருக்காரு. இவரோட சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசும்போது தொகுப்பாளினி இவங்க கிட்ட தங்களோட மனைவியை காதலிச்சப்போ எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு இவர் செஞ்ச விதத்தை பார்த்து அரங்கமே அதிர்ந்து போயிடுச்சு. தன்னோட மனைவி கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படிங்கறத டெமோவா செஞ்சு காட்ட விரும்பின விஜய் ஆண்டனி அதுக்காக தன்னோட மனைவி கிட்டயே பெர்மிஷன் கேட்டது எல்லாரையும் ஆச்சரியத்துல தள்ளுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த தொகுப்பாளினிய தன்னோட மனைவியா நினைச்சுக்கிட்டு அவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படிங்கறத அழகான முறையில நடிச்சு காட்டினாரு. அதுக்காக முதல்ல அந்த தொகுப்பாளினி கிட்ட உங்க வீட்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தா அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதா சொன்னாரு. இப்படிதான் தன்னோட காதல் மனைவி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா விஜய் ஆண்டனி சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயமானது இப்போ இணையத்துல வேகமா பரவிட்டு வரதோட விஜய் ஆண்டனி வித்தியாசமா ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த பத்தி தான் ரசிகர்கள் அவங்களுக்குள்ள பேசிட்டு வராங்க. சென்னைய பூர்வீகமா கொண்ட நடிகை சமந்தா தன்னோட கடுமையான முயற்சிகளின் காரணத்தால இன்னைக்கு மக்கள் மத்தியில நல்ல புகழ பெற்றதோட ரசிகர்களோட மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தரா திகழ்றாங்க. தென்னிந்திய மொழி படங்கள் பலதுல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சமந்தா தெலுங்கு நடிகரான நாக சைதன்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போன விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா திரைப்படங்கள்ல நடிக்கிறத மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்த நடிகை சமந்தா மர்ம நோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சினிமாவுல நடிக்க முடியாம ஓய்வெடுத்ததோட உயர் சிகிச்சைக்காக வெளிநாடுகள் போய் சிகிச்சையை மேற்கொண்டாங்க. இப்போ அந்த நோயோட தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கக்கூடிய நடிகை சமந்தா மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்க ஆர்வம் காட்டி வர்றதுக்கு அப்புறமா சமூக வலைதளத்துல அதிரி புதிரி புகைப்படங்களையும் வெளியிட்டு எல்லாரையும் அசத்துறாங்க. இந்த நிலையில நடிகை சமந்தாவை விவாகரத்து செஞ்சுக்கிட்ட நாக சைதன்யா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறதா செய்திகள் கசிஞ்சதோட பிரபல நடிகையான சோபிதா துலிபாலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகளும் வந்துச்சு. இந்த நிலையில நாக சைதன்யா அப்புறம் சோபிதாவோட நிச்சயதார்த்த புகைப்படங்கள் இணையத்துல வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்றதோட நிறைய பேர் பல்வேறு வகைகள்லயும் இவங்க 2 பேர்களையும் வாழ்த்திட்டு வராங்க. இந்த நிலையில நடிகை சோபிதா இப்போ சமந்தா நாயா பிறக்கட்டும் அப்படிங்கிற சாபத்தை விட்டிருக்கிறத பார்த்து நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நடிகை சோபிதா தன்னோட அப்பாவோட அன்புல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களோட பெற்றோருக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு இன்ஸ்டாவில் பதிவேற்றி இருக்காங்க. அதே சமயம் இவங்களோட தங்கச்சியோட பேரும் சமந்தா அப்படிங்கறதால தன்னோட தங்கை அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நாயா பிறக்கணும் அப்படிங்கிற சாபத்தை விட்டிருக்கிறதுக்கு அப்புறமா இவங்க நடிகை சமந்தாவை தான் இப்படி சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தவறுதலா இணையவாசிகள் நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நடிகை சமந்தாவ கிடையாது, அவங்களோட தங்கச்சி சமந்தாவ தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற உண்மைய உணர்ந்துகிட்ட எல்லாருமே இந்த விஷயத்த இணையத்துல வைரலா தெரிக்க விட்டதோட மட்டும் இல்லாம அவங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க.